ஜி நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம் எப்படின்னு பாருங்கள். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எப்படி அடிச்சுக்கலாம் வரலாம் பார்த்துட்டு போயிடலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம 450 சொல்லி கொடுத்துருந்தேன். 450 வந்திருந்தா இன்றைக்கி ஃபுல் வின்னிங்காக வாங்கியிருக்கலாம். ஆனால் பார்த்திங்கன்னா பி போர்டு மிஸ் ஆகிடுச்சு. 430 சொல்லி அடிச்சிருக்கான். எதிர்பார்க்கவே இல்லை. அடித்த நம்பரே அடிக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம என்ன தான் கெஸ்ஸிங் வந்தாலும் சரி நம்ம செட் ஆகாது. அப்படி தான் இன்றைக்கும் போது அடிச்சுட்டா. நம்ம வீடியோ போடும்போது சொல்லியிருந்தேன். ஏசி வந்து பார்த்திங்கன்னா 440 அடிச்சிருக்கான். ஏற்கனவே ஒரு ஏசி போன மாதம் மட்டுமே ஏசியில் 440. இந்த மாதம் ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு ஏசி ஒரு 40 எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம 450 வந்து தான் கரெக்டாக இருந்திருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா 430. நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க, ஜி டைம் வேறு மாறிடுச்சு. எப்பயுமே ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 3 மணிக்கு வரும், இப்போ 2 மணிக்கு வருது. அப்போ நிறைய கம்பெனி மாறிடுச்சு, நேம் மாறிடுச்சு. அப்படி நம்ம கெஸ்ஸிங் செட் ஆகுமா? அப்படிலாம் எதுவுமே கிடையாது. என்ன அடிக்கணுமோ அதுதான் அடிக்க போகிறான், வேறு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் அதை பற்றி யோசிக்கவே தேவையில்லை. எப்படி அடிக்கணுமோ அதுதான் அடிக்க போகிறான். நம்ம ரெகுலராக கொடுக்குற பேட்டர்ன் படி தான் அடிக்க போகிறான். ஓகேவா? அதனால் பார்த்திங்கன்னா அதை பற்றி யோசிக்காதீங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் அடிச்சுட்டு வரான். ஒன்றுமே பெரிய விஷயம் அடிக்கலை. ஒன்றுனா நம்ம எப்பயும் கொடுக்குற பேட்டர்ன் தான். இங்கே ஏபி பாருங்கள் 99. ஒரு நாள் விட்டு கிளாஸில் பாருங்கள் 97. அப்போது 99க்கும் 97க்கும் கேப்பில் ஒரு 98 குறையும். எப்பவுமே நான் சொல்கிற மாதிரி தான், மூணாவது பேட்டை கண்டிப்பாக ட்விஸ்ட்டு கொடுப்பான். அப்படி ட்விஸ்ட்டு கொடுக்கும்போது தான் பவரில் அடிப்பான். அதே மாதிரி தான் நமக்கு பவரில் அடிச்சுருந்தா என்னென்னா 99க்கும் 97க்கும் கேப்பில் ஒரு 98 குறையும். அந்த 98க்கு தான் ஃபுல் பவர் வந்து 43 சொல்லி அடிச்சிட்டா. ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கவே இல்லை. திருப்பி 430, அதுக்கு திருப்பி 430 எதிர்பார்க்கல. நம்ம 450 வந்தால் கரெக்டாக இருந்திருக்கும். நமக்கு இங்கே ஏபி 50, ஏசி 50, ஒரு பிசி 50 கரெக்டாக இருந்தது. ஆனால் பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு. பி போர்டு மிஸ் ஆகிடுச்சு. டெய்லி ஒரு போர்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது, ஒரு போர்டு பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிடுது. ஓகே, இப்போ இன்றைக்கி எப்படி அடிச்சிருக்கான்னு பார்த்துட்டு, இன்றைக்கி எப்படி அடித்த பேட்டர்னோ அதே பேட்டர்னில் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங் இருக்குது. அதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். எப்படி மட்டும் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி எப்படி அடித்தா மட்டும் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். இங்கே நமக்கு ஏபி பாருங்கள் 49. ஓகேவா? 2 நாள் விட்டு பாருங்கள் ஏபி 42. ஓகே, என்ன பண்ணியிருக்கா மட்டும் பாருங்கள் 49. அந்த 9க்கு பவர் பார்த்தீங்கன்னா 4. அப்போ 44. 2 நாள் விட்டு பாருங்கள் 42. அப்போ 44க்கும் 42க்கும் கேப்பில் ஒரு 43 குறையும். அது கரெக்டாக 2 நாள் விட்டு பாருங்கள் நமக்கு ஏபி வந்து 43 சொல்லி இன்றைக்கி அடிச்சுட்டு ஓகேவா? ஏபி 43 சொல்லி அடிச்சிட்டான். ஓகேவா? ஏ போர்டு மட்டும் காமனாக பார்த்தீங்கன்னா ஏ போர்டு வந்து பார்த்திங்கன்னா 4. 2 நாள் விட்டு ஏ போர்டு 4. திருப்பி நமக்கு 2 நாள் விட்டு ஏ போர்டு 4. ஓகேவா? இந்த பேட்டர்ன் பார்த்துக்கோங்க. இதே பேட்டர்ன் தான் பார்த்திங்கன்னா நமக்கு நாளைக்கு பிசியில் அடிக்க போகிறோம். எப்படி மட்டும் பார்த்துக்கோங்க. கரெக்டாகவே இருக்குது, எல்லா பக்கமும் சிங்க் ஆகுது. என்னென்னா இங்கே பிசி பாருங்கள் நமக்கு சி போர்டு மட்டும் 6. லாஸ்ட்டாக சி போர்டு 6 எங்கே அடிச்சிருக்கான் பாருங்கள். சி போர்டு 6. ஓகேவா? இங்கே சி போர்டு 6 அடிச்சிருக்கேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 நாள் விட்டு பாருங்கள் சி போர்டு 6. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டு கரெக்டாக பாருங்கள் 6 அடிச்சுருந்தா திருப்பி 9 நாள் விட்டு சி போர்டு 6. திருப்பி நமக்கு 9 நாள் விட்டு பாருங்கள் சி போர்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே நாளைக்கு சி போர்டு 6 வர மாதிரி இருக்குது. ஓகேவா? சி போர்டு 6 வர மாதிரி இருக்குது. அப்படி 6 வந்தால் நமக்கு வந்து என்ன வரும் மட்டும் பார்த்துக்கலாம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே பிசி பாருங்கள் 96. 96க்கு பி போர்டு மட்டும் பவர் பண்ணிக்கோங்க. 96க்கு பி போர்டு மட்டும் பவர் பண்ணால் நமக்கு 46. இங்கே பிசி 26. அப்போது 46க்கும் 26க்கும் கேப்பில் ஒரு 36 குறையும். அந்த 36 தான் நாளைக்கு வந்து பிசியில் வரப்போகுது. ஓகேவா? இப்போ நமக்கு எப்படின்னு சொன்ன பேட்டர்ன் படி தான் நமக்கு வந்து கேப் நம்பர் 36 வரப்போகுது. இப்போ தான் ஒரு டெமோ சொல்லியிருந்தேன். அதே டெமோவில் தான் அடிக்க போகிறேன். என்னென்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே 49, 2 நாள் விட்டு 42. ஓகேவா? 49 42. அப்போது 49க்கு ஒரு நம்பர் பவர் பண்ணால் 44. அந்த 44 42 கேப்பில் ஒரு 43 குறையும். அந்த 43 தான் கரெக்டாக 2 நாள் விட்டு 43 சொல்லி அடிச்சிருப்பான். இங்கே ஏ போர்டு வந்து பார்த்திங்கன்னா 4. ஏ போர்டு 4. திருப்பி நமக்கு ஏ போர்டு 2 நாள் விட்டு 4. ஓகேவா? அதே சேம் பேட்டர்ன் தான், வேறு ஒன்றுமே இல்லை. எப்படி அடிச்சிடலாம் அதே டெமோ சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. அதே பேட்டர்ன் தான் அடிக்க போகிறான். இங்கே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சி போர்டு 6. ஓகேவா? சி போர்டு 6. கரெக்டாக 9 நாள் விட்டு சி போர்டு 6. சி போர்டு 6. திருப்பி நமக்கு 9 நாள் விட்டு பாருங்கள் நமக்கு நாளைக்கு சி போர்டு 6 வர மாதிரி இருக்குது. ஓகேவா? அப்படி 6 வர மாதிரி இருந்தால் பி போர்டு மட்டும் பார்த்துக்கோங்க. பி போர்டு 9க்கு பவர் பண்ணால் 4. அப்போ 46. கரெக்டாக 9 நாள் விட்டு பாருங்கள் 26. அப்போ நமக்கு 9 நாள் விட்டு பாருங்கள் கேப் நம்ம 46க்கும் 26க்கும் கேப்பில் ஒரு 36 குறையும். அந்த 36 தான் நாளைக்கு வரப்போகுது. பிசி வந்து 36 வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அப்படி 36 வர மாதிரி தான் எனக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ரெண்டுத்தையுமே பார்த்துக்கோங்க. வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னென்னா 36க்கு 2 ஆப்ஷன் இருக்குது. என்னென்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே பிசி பாருங்கள் 56. 56ல் ஒரு நம்பரை கம்மி பண்ணால் 55 சொல்லி இங்கே அடிச்சிட்டா. இங்கே 37க்கு ஒரு நம்பர் கம்மி பண்ணால் 36 சொல்லி சிம்பிளாக முடிக்க வாய்ப்பு இருக்குது. 56க்கு ஒரு நம்பர் கம்மி பண்ணி 55. இங்கே 37க்கு ஒரு நம்பர் கம்மி பண்ணி 36. ஓகேவா? 2 பக்கம் கரெக்டாக சிங்காக தான் 36 ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, அப்படி 36 வந்தால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்குது. என்னென்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே பிசி பாருங்கள் 21. பிசி வந்து 26.
26க்கு ஒரு நம்பர் பவர் பண்ணி 21 அடிச்சிட்டான். ஓகேவா? இங்கே பிசி எடுத்து பிசிலே அடிச்சிட்டான், ஒரு நம்பர் பவர் பண்ணி. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பிசி ஒரு 92, 92க்கு ஒரு நம்பர் பவர் பண்ணால் 97, பிசி எடுத்து ஏபியில் அடிச்சிட்டான். ஓகேவா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பிசி எடுத்து பிசியில் அடிச்சிட்டான், ஒரு நம்பர் பவர் பண்ணி. அடுத்து பார்த்தீங்கன்னா பிசி எடுத்து ஒரு நம்பர் பவர் பண்ணி ஏபியில் அடிச்சிட்டான். அடுத்து பார்த்தீங்கன்னா பிசி வந்து பார்த்தீங்கன்னா 11. அப்போது பிசி 11க்கு ஒரு நம்பர் பவர் பண்ணால் 16. அப்போ பிசி எடுத்து நமக்கு ஏசியில் அடிக்க வாய்ப்பு இருக்குது.